யோகாசனங்கள் என்பது ஆரோக்கியத்தின் திறவுகோல். அத்தகைய யோகாசனங்களை நமக்காக எளிய முறையில் பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிமிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமெல்லாம் நடைபெறுகிறது, வெகுகாலம் நடைபெறுகிறது. மக்கள் எல்லாரும் பார்த்து பயன்பெறுகிறார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும், நாடகங்கள் நடக்கிறது, எத்தனையோ குடும்ப சம்பந்தப்பட்ட எபிசோடெல்லாம் நடைபெறுகிறது. அவைகளெல்லாம் பார்ப்போம், ரசிப்போம், மறந்து விடுவார்கள். ஆனால் யோகாசன நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பழகினால் உங்களுக்கு மனோதிடம், மனோ வலிமை, நோயற்ற வாழ்வு இவைகளெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம், நினைத்ததை அடையலாம். அதுதான் யோகாசனத்தினுடைய முக்கியத்துவம். மற்ற விளையாட்டுக்களை விட ஏன் இதில் அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது என்பதை 3000 ஆண்டு வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ். மற்ற விளையாட்டுக்களெல்லாம் அப்படி அல்ல, 200-300 ஆண்டுகளுக்கு உட்பட்டவைகள் தான். அவைகளெல்லாம் வெள்ளையன் விளையாட்டு. இது நமது கலை. இவைகளை வெளிநாட்டிலே கொண்டு போய் அவர்கள் தங்கள் கலையோ என்ற அளவுக்கு இன்றைக்கு தெருக்களிலெல்லாம் யோகாசன பயிற்சியாளரை வைத்து நடத்தி கொண்டு லட்சக்கணக்கான பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான கலை நாமும் பயில வேண்டும். அந்த அளவில் இன்றைக்கு 2 சிறார்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அற்புதமான பின்விளைவு ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு எழுந்திருங்கள், கையை பிடித்துக் கொள்ளுங்கள். நல்லா வளையணும். கைகோர்த்த பின்வளைவு ஆசனம், பார்ட்னர் ஆசனம் என்று சொல்வார்கள். சிறு குழந்தைகள் இப்படி பார்த்தால் அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கும். அவர்கள் இந்த ஆசனம் செய்வதால் அதிக பலன். முதுகு வளைக்கப்படுது பாருங்கள். எங்கே பிள்ளைகளை முதுகை வளைக்கக்கூடிய விளையாட்டுகள் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ஒன்று கிடையாது. மெதுவாக நேராக வாருங்கள். கையை மாற்றி பிடியுங்கள். இப்படி செய்வதால் 2 பேர் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். கையை உயர்த்துங்கள். அந்த கையை இந்த கையை அடுத்தால உயர்த்து பின்னால் வளையுங்கள். கையை உயர்த்துப்பா. பின்னால் நல்ல வளைனி. கையை காதுகிட்ட வச்சுக்கோ. கையை காதுகிட்ட வச்சுக்கோ குட்டி பையா. நல்ல வளையணும், முதுகு வளையணும். நேராக வாருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கையை மாற்றி பிடிங்கள். கையை உயர்த்துங்கள். நல்ல வளையணும். கழுத்து வளைக்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது. கை பின்னால் செல்லப்படுகிறது. அதனால் பந்துக்கிண்ண முட்டு நன்றாக வளைக்கப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் வளைக்கப்படுகிறது என்று பாருங்கள். அப்படியே முன்னால் வாருங்கள்.
மாறி பிடியுங்கள், இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கையை இடுப்பில் வைத்து செய்யுங்கள். கையை இடுப்பில் வச்சுட்டு வள, அப்படி வள. கையை பட்டக்ஸில் போடுறா, கீழே இறக்கடா கையை வளைப்போம். பயமில்லாமல் விளையணும். இன்னும் விளையலாம். நேராக வாருங்கள், மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கையை மாறி பிடியுங்கள். இடுப்பில் கை வை, கீழே இறக்கி வை கையை. வள நல்ல. கையை விட்டு விடுங்கள். இப்பொழுது நேராக நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கையை பிடிக்காமல் இடுப்பை பிடித்து வளைக்க வேண்டும். நேராக பாரு, அங்கே பாரு, இப்படி திருப்பு, இங்கே திருப்பு. காலை அகலப்படுத்து. இப்போ இடுப்பில் கை வைங்க, ரெண்டு கையையும் பின்னால் வள. நல்ல வளையணும். காலை அகலப்படுத்து, காலை அகலப்படுத்து வள. வெரி குட். இடுப்பை தாங்கிய பின்வளைவு ஆசனம். நல்ல வளையலாம். கையை கீழே இறக்கலாம். கையை கீழே இறக்கி வச்சா நல்ல வளையலாம். நேரே வாருங்கள். இப்பொழுது என்னை பார்த்து திருப்பி கொண்டு இந்த ஆசனத்தை செய்யும். காலை அகலப்படுத்தி நல்ல. இன்னும் இப்ப கீழே இறக்கி வள. அப்படிதான் வள. அழகாக விளைகிறார். குழந்தைகளை வளசக்குவது என்பது ரொம்ப கடினம். அது சின்ன சின்ன ஆசனங்களை சொல்லிக் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான ஆசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். வலி வந்துட்டுனா ஓடிடுவான், வரமாட்டான். அதனால வலி வராத சின்ன சின்ன ஆசனங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும். நேராக நின்று நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்க. கீழே உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்க. 2 வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி 2-3 பிள்ளைகளை வீட்டில் ஒன்றா கூட்டி வச்சு கம்பைண்ட் ஆசனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு வளைக்கிறது, அப்படியே மேலே ஏறி உட்கார்ந்து ஆசனங்களை பண்ணுறது, இதெல்லாம் பழகினா அவங்களுக்கு ஒரு விளையாட்டாகவும் தெரியும். பின்னால் அவங்களுக்கு புரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படும். ஆகவே சின்ன குழந்தைகள் முதலே இது போன்ற ஆசனங்களை பழகி அவர்களை ஒரு ஆரோக்கிய மார்க்கத்துக்கு நாம் இழுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.